Welcome to our JKLM kitchen. இன்னைக்கு 10 to 15 minutesல டேஸ்டா பால் பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. First time நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தா subscribe பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பால் பொங்கல் செய்ய 1 கப் பச்சரிசி 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். மூணு கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நம்ம ஆட் பண்ணும்போது பச்சை பால் ஆட் பண்ணாலே போதும், காய்ச்ச தேவையில்லை. ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் வச்சு இறக்கிக்கலாம். அஞ்சு விசில் வச்சு இறக்கிக்கிட்டோம். பொங்கல் நல்லா வெந்திருக்கு. சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் சாதம் நல்லா வேகாது, அதனால் இப்பயே நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கிட்டோம். தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பாதி வறுபட்டதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை வறுபட்டதுக்கப்புறம் பொங்கலில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான பால் பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.